எனக்கே தெரியும், நான் கோபமாக இருக்கிறேன். வெனிசுலாவை தாக்கிய கையோடு ட்ரம்ப் இந்தியாவுக்கு கொடுத்த வார்னிங். வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த சூடோடு சூடாக இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் உடனடியாக இந்தியா இறங்கி வர மறுத்ததால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய இறக்குமதிகள் மீதான நாட்டின் தற்போதைய வரிகள் அதிகரிக்கக்கூடும் சூழல் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார். இந்தியா உடனே எண்ணெய் வர்த்தகத்தில் பின்வாங்க வேண்டும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய ராஜதந்திர சிக்கல்கள் ஏற்படலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் நிர்வாகம் இந்தியா ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு நீண்ட காலமான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஆகஸ்ட் 2025இல் இந்தியா மீதான வரிகளை 50% உயர்த்த இது ஒரு காரணமாக மேற்கோள் காட்டப்பட்டது. இந்த வர்த்தக உறவுகள் குறித்து அமெரிக்கா தனது கவலைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. தனது உரையில் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றியும் ட்ரம்ப் குறிப்பிட்டு பேசியுள்ளார். மோடி ஒரு நல்ல மனிதர் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவருக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள ஆடியோ பதிவில் பேசிய ட்ரம்ப், நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது மோடிக்கு தெரியும். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது முக்கியம். அவர்கள் வர்த்தகம் நடத்துகிறார்கள். அதன் மீது மிக விரைவாக வரிகளை உயர்த்த முடியும். மேலும் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா உதவ மறுத்தால் அதன் மீதான வரிகளை அதிகரிக்கலாம் என ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்பின் கூற்றை மேற்கோள் காட்டியுள்ளது. வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவின் கைதுக்கு பிறகு அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த விளக்கமளிக்கும் கூட்டத்தின் போது ட்ரம்ப் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய தாக்குதலிலும் எண்ணெய் ஒரு முக்கிய காரணியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது.